இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு. ஏன்? ஆன்சர்: நாட்டின் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற உத்வேகம் எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர்: பிரெஞ்சு புரட்சி. ஒரு மாநகராட்சி அமைக்கப்பட ஒரு நகரத்தின் மக்கள் தொகை குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆன்சர்: 10 லட்சம். இந்தியாவில் முதல் மாநகராட்சி எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர்: சென்னை. தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் யார்? ஆன்சர்: உள்துறை அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யார்? ஆன்சர்: சர்தார் வல்லபாய் பட்டேல். பர்மா, இப்போது மியான்மர், எந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது? ஆன்சர்: 1937. எந்த இந்திய மாநிலத்தின் பெயரையும் யாரால் மாற்ற முடியும்? ஆன்சர்: பாராளுமன்றம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பட்டியல் சாதியினரின் மக்கள் தொகை அதிகம்? ஆன்சர்: உத்தரப்பிரதேசம். யார் சிவில் ஊழியர்கள் ஆக அனுமதிக்கப்படுவதில்லை? ஆன்சர்: நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எந்த ஒரு தொழிற்சாலை அல்லது சுரங்கத்திலும் வேலைக்கு அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச வயது என்ன? ஆன்சர்: 14 ஆண்டுகள். ராஜ்யசபாவுக்கு நியமிக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய நடிகை யார்? ஆன்சர்: நர்கிஸ் தத். பின்வரும் மாநிலங்களில் ராஜ்யசபைக்கு அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை அனுப்பும் மாநிலம் எது? ஆன்சர்: உத்தரப்பிரதேசம். சொந்தமாக உயர்நீதிமன்றம் கொண்ட ஒரே யூனியன் பிரதேசம்? ஆன்சர்: டெல்லி. இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த முதலமைச்சர் யார்? ஆன்சர்: பவன் குமார் சாம்லிங். பஞ்சாயத்து தேர்தல்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டும்? ஆன்சர்: 5 ஆண்டுகள். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இல்லை? ஆன்சர்: நாகாலாந்து. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆன்சர்: 62 ஆண்டுகள். இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர்: 1950.